விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்த ஒரு செய்தி, அப்புறம் அது தொடர்பாக நம்ம விசாரித்தோம். அதாவது திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையம், திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையம் அதற்கு உட்பட்ட சரகத்துக்கு உட்பட்ட வில்லேஜு எம்எம் கோவிலூர். அந்த கிராமத்தை சேர்ந்த முகமது நஸ்ருதீன் அப்படின்றவர் அவருடைய 2 மாடு காணா போச்சுன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாரு. ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடின்றார் காணா போச்சு. அது தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்றாரு. தாலுகா காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, நடவடிக்கை இல்லை. எஸ்பியை பார்க்குறாரு, அப்புறம் கலெக்டர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இது எல்லாம் வரையில் கரண்ட் பேப்பர் ஆகுது. அப்புறம் ஆர்டிஐயில் கேள்வி கேட்குறாரு. ஒரு நடவடிக்கை இல்லைன்னா அப்புறம் எல்லாம் கேள்வி கேட்பார்ல. அப்புறம் ஆர்டிஐயில் வந்தோன்னா அவங்க பதில் எழுதுறதுக்கு அவரை வர சொல்கிறாங்க. வந்து அந்த கம்ப்ளைண்ட்லேயே சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட வண்டி இதில் ஏற்றிட்டு போனதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ காவல் நிலையத்தில் அவரும் அவருடைய பையன், அன்றைக்கி வந்து அந்த முகமது உசேன், அந்த பையனும் முகமது நஸ்ருதீன், அவங்க 2 பேரும் வர்றாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த விசாரிக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு ரசாபாசம் ஆகுது. அந்த வீடியோ போட்டிருக்கேன், முதல்ல அதை பாருங்கள். கலெக்டர் மீட்டிங்கில் சார் நான் ஜிடிபியில் மனு கொடுத்துருந்தோம், மாடு காண போச்சுன்ட்டு. அதுக்காக பார்த்தீங்கன்னா மாடு காண, அதாவது மாடியை திருடு போகல அப்படின்ட்டு இங்கேருந்து நீங்கள் எது தரீங்க. அதுக்காக நான் சரி பார்த்து பேசலான்னு இருந்தோம். இவர் தான் வந்து பல டைம் வந்து இவர் என்னை கூப்பிட்டாரு, போனார், வந்தேன். நான் தான் ஸ்பாட்டு போய் பார்த்தேன், ஒரு வண்டியெல்லாம் காட்டினாரு. திரும்ப பெட்டிஷன் போட்டுருந்தா என்ன பண்ண முடியும் சார்? இல்லைங்க சார், நாங்கள் பெட்டிஷன் நான் தரமுல, அந்த வண்டி தான் அப்படின்னு உறுதியாக. வண்டியை நானே போய் வெரிஃபை பண்ணேன் நைட்டு. வண்டி ஓனர் இங்கே வர நானும் தான் வந்தேன். நானே வெரிஃபை பண்ணேன். மாடு திருடிட்டு போன மாதிரி ஒரு வண்டியே கிடையாது. அந்த மாதிரி நான் வெரிஃபை பண்ணனே இல்லையா? நான் டிரைவரை வெரிஃபை பண்ணனே இல்லையா? அது கோழி வண்டி, சரியா? அது கோழி வண்டி. நீ அதை விட்டு ரொம்ப கிளவரா நீ ஆர்டிஐல பதில் கேட்ட, நான் ஆர்டிஐல பதில் சொல்ல எனக்கு தெரியாதா? சொல்லு, நான் என்ன கேட்குறேன்? ரொம்ப கிளவர்னு உனக்கு நினைப்பா? சொல்லு. நான் வந்து கண்டுபிடிக்க முயற்சி நான் எடுக்கிறேன். நீ ரொம்ப அதிகாரி புத்திசாலி மாதிரி ஆர்டிஐல கேள்வி கேட்கறது, கேட்டா பதில் இப்படி தான் கொடுப்பேன், வேற எப்படி கொடுக்க முடியும்? சொல்லு. நான் வந்தேன், உனக்கு எனக்கு ஏதாவது சொத்து பிரச்சனை இருக்கா? என்னடா பண்ற? குர்றாத டேய், குர்றாங்க. டேய் அதே சார், ஓடு சார், புடுங்க போன் குர்றா சார். சார் ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார். அதே சார் நீங்க கேக்குறீங்க சார்? ஒரே நிமிஷம் சார், கையை விடுங்க. ஏன் கேக்குறீங்க? இல்ல நீ வாங்க பாத்துக்கோ சார். ஓகே சார், ஒண்ணு இல்லை சார். செல்போன் இது பண்றது சொல்லிக்கிட்டு இருக்க, காது இல்லையா? என்ன அது? யாருக்கு என்ன பேப்பர்? என்ன சார் பேசுங்க? நீங்க போலீஸ் ஸ்டேஷன் நேரா நினைக்காது சார். சார் நீ பாபாய் தெரியாதா? இல்ல நான் செல்போன் போட்டோ எடுத்ததுக்கு இந்த மாதிரி அடிக்கிறாங்க. போட்டோ தான், நான் ஒண்ணுமே இல்லை. தம்பி செல்ல நோண்டிட்டு இருந்தாப்புல, செல்ல பிடிக்க அடிச்சிருக்கீங்க சார். ரைட் பாத்துக்கலாம் சார். நீ வாங்க அண்ணா, நீ வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க பாத்துக்கலாம். நீ உள்ள வாங்க, கை நீட்டிங்களா பாத்துக்க வாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் அவர் பதில் சொல்கிற அந்த தெனாவட்டு, அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்துக்குங்க. ஆனால் அப்படியே கையை தூக்குறாரு, ஆனால் சேரில் அப்படி ஃபுல்லாக அப்படி சாயிறாரு. இந்த திரைப்படம் வில்லன் இன்ஸ்பெக்டராக போடுவாங்க இல்லை, நம்ம மன்சூர் அலிகான் இன்ஸ்பெக்டராக போட்டால் ஒரு தோரணை காமிப்பார்ல, அது மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் காமிக்கிறாரு. வந்து என்ன செஞ்சிட போகிற அப்படின்றாரு. எது ஆர்டிஐயில் கேட்டேன், நான் தான் பதில் எழுதுனேன் அப்படின்றாரு. ஆனால் எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியாதா? ஆர்டிஐயில் கேட்டால் எப்படி அதுக்கு பதில்? அடேங்கப்பா, அவ்வளோ மேக்கப் பண்ண தெரியுமா அவருக்கு? எப்படி பதில் சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்ல தெரியாது. என்னையா செய்ய சொல்கிறீங்க?
ஒரு மாடு காணா போச்சு இல்லை வந்து அந்த அக்கரன்ஸ் ட்ரூவா இல்லையா முதல்ல அது சொல்லுங்கள் எனக்கு. ஆனால் நீங்கள் வந்து பதில் எழுத தெரிஞ்சவர், ரொம்ப பெரிய கில்லாடி, எப்படி கரண்ட் பேப்பருக்கும் பதில் எழுதிடுவீங்க, அதெல்லாம் தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. மாடு காணா போச்சுன்னு ஒரு விவசாயி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அது ட்ரூவா இல்லையா முதல்ல அது சொல்லுங்கள். ட்ரூவாக இருந்தால் எஃப்ஐஆர் போடணும். இப்போ என்ன எஃப்ஐஆர் போட்டால் என்னவா உங்களுக்கு என்னவா? எஃப்ஐஆர் போட்டால் பொதுவாக அந்த போலீஸில் இருக்கக்கூடிய அந்த ஆள் இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு இருக்கிறவங்ககிட்ட தான் கேட்குறேன். ஒரு காக்னசபிள் அஃபென்ஸு நீங்கள் ரொம்ப எடுத்தோடனே பாருங்கள், அந்த ஒரு பிரிமா பேசி இருக்கும், எஃப்ஐஆர் போட்டு போக வேண்டியதானே இதில். இல்லைங்க புரியலை. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டரு நீங்கள் அந்த நிலையத்தில் பொறுப்பில் இருக்கும் பொழுது ஒரு கம்ப்ளைண்ட் வருது, காக்னசபிள் எஃப்ஐஆர் போட்டுறதுக்கான கம்ப்ளைண்ட்டு. எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த நிலையத்தை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கு முன்னாடி கட்டாயம் அதை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி நம்ம சட்டம் இருக்கா? அதுக்காக பயப்படுவீங்களா? ஐயா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினாலும் இந்த நம்ம போட்ட எஃப்ஐஆரை கண்டுபிடிச்சி கொடுக்கலன்னா ரிலீவ் ஆக முடியாது அப்படின்றதுக்காக பயப்படுறீங்களா? இல்லைன்னா உங்களை ரிட்டையர்ட் ஆக விட மாட்டாங்களா? ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருந்தாலும் என்னன்னாலும் வந்து காக்னசபிள் ஆஃபென்ஸு எஃப்ஐஆர் போடலாம்ல. எஃப்ஐஆர் போடுறதுக்கு இவ்வளவு ஹெசிடேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இது வந்து ஒரு தெஃப்ட் கேஸு, எஃப்ஐஆர் போடணும். இன்னும் சொல்ல போனால் நீ தொடர்ந்து வச்சு ஆள் அந்த லைன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி கரெக்டாக முடிச்சுட்டு யூஎன் கூட கொடுத்துட்டு போங்க. அதுதானே போலீஸ் வேலை. யூஎன் கொடுங்க. இல்லை ஒரு கட்டத்தில் இந்த ஒரு மாடே காணா போகலப்பா, இவர் பொய் சொல்கிறாரு, எம்எஃப் கொடுங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஏன் ஹெசிடேட் பண்ணுறீங்க? அதுக்கு தான் இவர் சுற்றுறாரு. அதாவது கிராமத்தில் வந்து விவசாயி வந்து இந்த நீ பகுமானத்துக்கு பந்தாவுக்கு உன் கழுத்தில் கையில் பிரஸ்லெட்டு மோதிரம் செயின் இப்படி போட்டுக்கிட்டு உக்காந்துருப்ப பார்த்தியா, அது கிடையாது. மாடுன்றது அவனுடைய வாழ்வாதாரம். கிராமத்து விவசாயி அப்படின்றவருக்கான அது வாழ்வாதாரம், அது தெய்வம் மாதிரி. ஏன்னா அதுதான் அவன் காப்பாற்றுது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியது. அது வந்து அந்த இதில் ஒன்று காணா போகுது. ஆனால் அப்படின்னா உள்ளூரை காணா போன பொருளாதார நஷ்டம் போக ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரியும் இருக்கும். அவர் கம்ப்ளைண்ட்லேயே சொல்கிறார், ஒரு பர்டிகுலர் வண்டி காணா போச்சு, அதில் ஏற்றிட்டு போனதா, அதை என்னமோ கோழி வண்டின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ கண்டுபிடிங்க, நீங்கள் எந்த வண்டி ஏற்றிட்டு போச்சு, கோழி வண்டி ரைட்டு, அவர் சொன்னது இல்லைப்பா, அவர் ரூல்ட் அவுட்டு, நீங்கள் கண்டுபிடிங்க. லோக்கல் சிசிடிவி கேமராலாம் பார்த்தீங்களா? இல்லைன்னா வந்து எஃப்ஐஆரே போடலையே, அப்புறம் போய் என்னத்தை போய் பார்த்துருப்பீங்க? அந்த ஏரியாவில் மாடு இறைச்சிக்கு வாங்கி விற்கிறவன் யார், மாட்டு வியாபாரி யார் அப்படின்றத பற்றி தெரியுமா? அது யாரையாச்சும் விசாரிச்சிங்களா? இது என்ன கண்டுபிடிக்கவே முடியாதா? மாடு தானே, அதை கண்டுபிடிக்க முடியாதா? அந்த எம்ஓவில் இருக்கிறவன் இப்போ எம்ஓ கிரிமினல்ஸே இப்போ வந்து ரூல்ட் அவுட் ஆகி போச்சு, ஒரு 15 வருஷம் ஆச்சுருவீங்க. பட் இருந்தாலும் லோக்கலில் மாடு விற்கிறவன்லாம் ஈஸியாக பிடிச்சிட்டு போகிறவன்லாம் ஈஸியாக தெரிஞ்சு போயிடும், இறைச்சிக்காக பிடிக்கிறவன் யார் அப்படின்னு. சரி, அது கூட தொலைஞ்சு போ, நீ என்னத்தையாக கண்டுபிடிக்கல. நீ தான் வந்து ஆர்டிஐக்கு பதில் எழுதுறதுக்கு ரொம்ப தெரிஞ்ச விவரமான இன்ஸ்பெக்டராக இருக்க. ஏன்னா இப்போ தெனாவட்டே அக்லியானதியா, பார்க்குறதுக்கே கன்றாவி. சேரில் எப்படி சாயிறது, கையை தூக்குறது, இப்படி தான் அவன் வந்து டிபார்ட்மெண்ட்டில் அனுமதிக்கிறாங்களோ. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக்கு பாதிக்கப்பட்ட நபர் வந்தால் இயல்பான இரக்கம் வர வேணாம். பாதிக்கப்பட்டவன் 2 மாட்டு காணா போச்சு, ஒரு மாட்டு விலை என்னன்றது தெரியுமா இன்றைக்கி? ஆனால் 50,000 குறைஞ்சி சாதாரண மாடே இருக்காது. ஆனால் எப்படி வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே 1.5 லட்ச ரூபா வரைக்குமான இழப்பு அவருக்கு ஏற்பட்ட ஒரு விவசாயி பாதிக்கப்பட்ட நேரத்தில் வந்திருந்தாருன்னா உன்னால் அவ்வளோ பொறுமையாக பதில் சொல்ல முடியலைன்னா இந்த எஸ்ஐ பார்ப்பா. ஏன்னா அந்த நேரத்துக்கு டென்ஷன் இருக்குன்னா இந்த அவரை பார்ப்பா இவரை பார்ப்பான்னு யாரையோ கூட சாட்டி விட்டுருந்துருக்கலாம். அதை விட்டுவிட்டு அவ்வளோ கேவலமாக, ஆனால் எனக்கு பதில் எழுத தெரியாதா, நீ எங்கே போனாலும் இங்கே தான் வரும் அப்படின்ற மாதிரி அவனை இல்ட்ரீட் பண்ணி, ஆனாலும் ஒரு 25 வயசு பையன் முகமது ஹுசேன் உன் கோட்டைக்குள்ளேயே வந்து ஃபோட்டோ எடுத்தேன் பார்த்தியா, வீடியோ கவர் பண்ணேன் பார்த்தியா, அதுதான் டெக்னிக். ஆனால் இதெல்லாம் வந்து நீ இவ்வளோ தவிலாம் வந்து மறைக்க முடியாதுப்பா. இதெல்லாம் இப்போ ப்ரைவேட் ஏரியாலாம் கிடையாது, ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோகிராஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மும்பை உயர்நீதிமன்றம் எப்போ வந்து ஒரு 2022 டிசம்பர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கேஸில் தீர்ப்புலாம் கொடுத்துருந்துச்சு மும்பை ஹைகோர்ட்டு 2022 டிசம்பர். அதில் வந்து இது வந்து அந்த சீக்ரெட் ஆக்ட் இதில் வந்து அட்ராக்ட் ஆகாது, வந்து போலீஸ் ஸ்டேஷன்றது அதுக்குள்ளே வராது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் அதுக்குள்ளே நீ ஏதோ பயங்கரமான அஃபென்ஸ் மாதிரி இந்த தவறுங்க, ரவுண்டை கட்டி புரட்டி இருக்கிற ஆள் பூரா உருட்டி எடுக்கிறீங்க. அந்த பையனை எப்படியா அடியை தாங்கி அவன் எடுத்த வீடியோவை காப்பாற்றிட்டேன் பார்த்தியா. நீங்கள் அத்தனை பேர் ரவுண்டை கட்டினீங்க பார்த்தீங்களா, ரவுண்டை கட்டி அந்த பையன் எடுத்த வீடியோவை காப்பாற்றி இந்த வெளியே வந்துருச்சுல. அந்த உங்கள் எஸ்பி என்னையா பார்த்துட்டு அந்த போலீஸ் என்னமோ சஸ்பெண்டு அதை அடிக்க சொன்னதே இந்த இன்ஸ்பெக்டர் தானே சொல்கிறாரு. அவனை புடி, கேமராவை புடி அப்படின்னு போலீஸுக்கு என்ன வந்துச்சு, அவர் என்ன வந்து இதில் வந்து பாஞ்சார். அவர் ஒன்றும் இதில் இன்ஸ்பெக்டர் சொன்னார் கேட்டார், அடிக்க சொன்னதே இன்ஸ்பெக்டர் தான் விசாரிக்கிறாரு, இன்ஸ்பெக்டர் தான் அவளை தெனாவட்டு காமிக்கிறாரு. அப்புறம் என்ன இந்த போலீஸ் மேலே, இந்த இன்ஸ்பெக்டர் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் இன்ஸ்பெக்டர் மேலே தான் எஃப்ஐஆரே போட்டு
ஒன்று இப்படி ஆளைத்தான் நம்ம சொல்கிறோம். இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத இப்படி மரமண்ட பயல்களை நீங்கள் டிஸ்மிஸே பண்ணிடலாம். இப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு சயின்ஸு டெக்னாலஜியோடு வந்து அக்கஷ்டமாக தெரியாத இப்படி மரமண்டைகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னு வைங்க, நல்ல போலீஸ் ஒழுங்காக கிடச்சிடும். கரெக்டாக ஒரு சுதாரிப்பாக இருக்கக்கூடிய விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய போலீஸ் கிடைக்கும். நீயே சொல்கிற ஆர்டிஐ போயிட்டானாலே ஏதோ ஒரு வக்கீல் பின்னணியில் இருக்கலாம், யாரோ ஒரு விவரமானவன் பின்னணியில் இருக்கலாம், இங்கேருந்து வரையிலேயே ஏதோ ஒன்று இருக்கலாம். அக்கரன்ஸ் ட்ரூ நீங்கள் செய்ய மாட்டீங்கன்ற ஆதங்கம் இருக்குது. ஆனால் யார் கம்ப்ளைண்ட் பார்ட்டிக்கு அவரை கம்ப்ளைண்ட் பார்ட்டி நீ ஒரு எஃப்ஐஆர் போட்டுருந்துருக்கணும், முயற்சி எடுக்கணும். அதுதான் சொல்கிறேன்ல, எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சே ஆணுன்ற சட்டம் மாதிரி என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் எங்கெங்கே வேலை பார்த்தீங்களா? நீங்கள் போட்ட இடங்கள்லாம் போட்ட எஃப்ஐஆர் பூரா கண்டுபிடிச்சிட்டாரு அந்த இன்ஸ்பெக்டரு. அதனால் இது நம்ம கேட்டுக்கிறது என்னென்னா, இவங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜி தெரியலை, இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு இருக்கலைன்னா காவல்துறையை மேலும் மேலும் கேவலப்படுத்துறதுல தான் இவர்களது பங்களிப்பு இருக்குது. எப்படி சின்ன பசங்க உள்ளே வந்து எடுக்கிறாங்க, அதே தெரியலை அப்படின்னால. அதனால் வந்து டிஐஜி திண்டுக்கல் எஸ்பியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும், டிஸ்மிஸுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். இப்படி ஆள்லாம் வந்து டோட்டலாக நம்ம பல பதிவுகளில் சொல்கிற மாதிரி அன்ஃபிட் ஃபார் போலீஸ். இப்போ இருக்கிற சிஸ்டத்துக்கு நீ அக்கஷ்டம் ஆகலைன்னா இருந்து என்ன செய்ய? டிபார்ட்மெண்ட்டை கேவலத்தையும் படுத்த போகிறீங்க. இது எதுக்கு? ஆனால் நீ வந்து அதனால் வேண்டியதில்லை, நல்ல நடவடிக்கை எடுக்கணும். சும்மா நம்ம போலீஸை போட்டான், இவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டான், அதெல்லாம் பத்தாது. அந்த மும்பை உயர்நீதிமன்ற கேஸில் இது மாதிரி அந்த எடுத்து அந்த பாதிக்கப்பட்டது மாதிரி ஃபீல் பண்ணவனுக்கு 25,000 ரூபாயா என்னமோ வந்து காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லிச்சு அதில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில். ஆனால் அது மாதிரி இந்த இவர் வந்திருக்கிறார்ல, அவர் பாய் முகமது நசுருதீன், அவர் இந்த வீடியோ ரெக்கார்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் நீங்கள் உங்கள் அட்வொகேட்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். இன்னும் இவங்களை விடவே விடாதீங்க. இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்த நடவடிக்கை மட்டும் பத்தாது, காம்பன்சேஷன் வாங்கணும். உங்கள் பையனை அடிச்சிருக்காங்கல்ல, நிலையத்துக்குள்ளே விட்டு அந்தான்னு உருட்டி எடுக்கிறாங்கல்ல, அதனால் அதுக்கு உரிய காம்பன்சேஷன் வாங்கணும். மனித உரிமை கமிஷனுக்கு வந்து பெட்டிஷனை போடுங்க, அதிலிருந்து இழப்பீட்டு தொகை கிடைக்கும். ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் செஞ்சது பக்காவான அஃபென்ஸு. அதனால் டிபார்ட்மெண்ட்டை நம்பாதீங்க. எஸ்பி வந்து இப்போ அந்த இவர் மேலே மட்டும்தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. அதனால் எஸ்பி உடனடியாக வந்து இன்னும் சீரியஸான நடவடிக்கை டிஐஜிக்கு எழுதி அவரை வந்து ட்ரான்ஸ்ஃபரு அதெல்லாம் தடுக்க தவறிய இன்ஸ்பெக்டர் அதிரடி ட்ரான்ஸ்ஃபர், என்ன அதில் பெரிய அதிரடி ட்ரான்ஸ்ஃபரு. அதனால் அதெல்லாம் வந்து டிஸ்மிஸ் ஆக வேண்டிய ஆள், அவ்வளோதான் இதில் நம்ம சொல்லக்கூடியது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.